கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு நீடிய நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். தேவன் அருளிய அப்பம் மினிஸ்ட்ரி சேனல் மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தினம்தோறும் அதிகாலை வேளை 3 மணிக்கு பரிசுத்த வேதம் என்ற ஒரு பகுதியை நாம் தியானித்து நம்முடைய குடும்ப பாதுகாப்புக்காக நாம் ஜெபித்திருக்கிறோம். 1 யோவான் 3 அதிகாரம் 8 வசனத்திலே, பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான். ஏனெனில் பிசாசானவன் ஆதி முதல் பாவம் செய்கிறான். பிசாசனுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கு தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டார். ஹல்லேலூயா. பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான். இந்த பூமியில தான் நம்ம வாழ்றோம். கடைசி காலத்துல வாழ்றோம். தேசத்துக்குள்ளே கொடிய பாவம், அதிகமான பாவம். யாரை ஏமாத்தலாம், அடுத்தவன் சொத்தை எப்படி எழுதி வாங்கலாம், எப்படி களவாங்கலாம், மைண்ட் செட்டிங் ஃபுல்லாகவே ரொம்ப கொடூரமாக மாறிட்டு வரும். கள்ள தொடர்பு, விபச்சாரம், அசுத்தம், காம விகாரம், துர்ரிச்சை. ஒரு நாளைக்கு 24 மணி நேரத்தில் எப்படியாவது பணம் சம்பாதிக்கணும் அப்படின்ட்டு எத்தனை பொய்யினாலும் பேசுகிறாங்க. சில பெரிய பெரிய வேலையிலலாம் உண்மையாகவே இருக்க முடியல. லஞ்சம், தேவையில்லாத காரியத்தில் போய் சிக்கி கொள்கிறாங்க. ஒரு மனுஷனை திருப்தி பண்ண நிறைய பொய் பேசுகிறாங்க. ஒரு ஆஃபீஸில், ஒரு கம்பெனியில், ஒரு வியாபாரத்தில் 100க்கு 100 உண்மையை பார்க்க முடியல. உண்மையான ஒரு மனுஷனை பார்க்க முடியல. உண்மையான ஒரு குடும்பத்தை பார்க்க முடியல. கஷ்டமாக இருக்கு. காரணம் என்ன? பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான். இப்படியே வசனம் இருக்கு. இந்த வசனம் நிறைய பேருக்கு தெரியுமா கூட சந்தேகமாக தான் இருக்கு. பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான். ஒரு குடும்பத்தில் பாவம் செஞ்சுட்டே இருக்கிறாங்களா, பிசாசினால் உண்டாயிருக்கிறான் அப்படின்னு எழுதப்பட்டிருக்கு. ஏனெனில் பிசாசானவன் ஆதி முதல் பாவம் செய்கிறான். இந்த பிசாசை பற்றி ஒரு மனுஷன் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அவன் ஆதி முதல் பாவம் செய்கிறான். அந்த பிசாசு ஆதி முதல் ஆதாம் ஏவாள் அங்கே இருந்து பாவம் அப்படியே வந்துகிட்டே இருக்கு. இன்னைக்கு வரைய இந்த பாவத்தினால தான் நமக்கும் தேவனுக்கும் பிரிவினை, நடுவில் ஒரு சுவர் போல காணப்படுது. ஒரு மனுஷன் பாவம் செய்யும்போது ஆசீர்வாத தடை. இதுக்கு பின்னாடி என்ன இருக்கு, இதுக்கு பின்னாடி என்னன்னு சொல்லி பார்க்கும்போது எல்லாமே இந்த பாவம் தான். ஒரு மனுஷன் பாவம் செய்யும்போது தேவனுடைய கிருபை இழந்து போயிருந்தான், தேவனுடைய மகிமை இழந்து போயிருந்தான். இன்னும் கூட கொஞ்சம் ஆழமாக சொல்லணும் அப்படின்னா, பாவம் செய்யும்போது பிசாசுக்கு இடம் கொடுத்துருதான். பாவம் செய்யும்போது அங்கே பரிசுத்த ஆவியானவர் இருக்க மாட்டார். பாவம் செய்யும்போது தேவனுடைய பிரசன்னம் அங்கே இருக்காது. பாவம் செய்யும்போது கர்த்தருடைய கிருபை அங்கே இருக்காது. பாவம் செய்யும்போது எல்லா விதமான உபத்திரத்துக்குள்ள ஒரு மனுஷன் சிக்கிக்கொள்வான், இருளில் சிக்கிக்கொள்வான். பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான். பிசாசினால் உண்டாயிருக்கும் போது அந்த இடத்துக்குள்ள எவ்வளவு பிரச்சனை, எவ்வளவு ஆபத்து, எவ்வளவு கொடுமையான காரியங்கள் எல்லாமே இருக்கும். பல காரியங்கள் அங்க இருக்கும். ஒரு இடத்துல அதிகமான தவறான காரியம் இருக்கும்போது அங்க என்ன இருக்கும்? இயேசு இருப்பாரா? இருக்க மாட்டார். ஒரு வீட்டில் 24 மணி நேரத்தில் 12 மணி நேரம் 16 மணி நேரம் இஷ்டம் போல சினிமா படம், இஷ்டம் போல உலகத்துக்குள்ள காரியம், இஷ்டம் போல தவறான காரியம், இஷ்டம் போல உலகத்துக்குள்ள பல காரியங்கள் நம்ம சொல்லலாம். சாதாரணமாக யோசிச்சு பார்ப்போமே. பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான். எந்தெந்த இடத்துலலாம் பாவம் இருக்கோ அந்த இடத்துல உள்ள பிரச்சனை என்ன பிரச்சனை? பிசாசினால் உண்டாயிருக்கிறான். அப்போ மனம் திரும்பணும். மனம் திரும்பினா மட்டும்தான் விடுதலை. ஒரு குடும்பத்தில் மனம் திரும்பும் போது தேவன் அந்த குடும்பத்தை மீட்டெடுக்கிறார். கர்த்தருக்கு பிரியம் இல்லாமல் என்னென்ன காரியம் இருக்கோ அது எல்லாமே அறிக்கை பண்ணிடணும். என் வாழ்க்கையில் இந்த பாவம் இருக்கு, என் வாழ்க்கையில் இந்த பாவம் இருக்கு, என் வாழ்க்கையில் இந்த பாவம் இருக்கு, என் வாழ்க்கையில் இந்த பாவம் தொடருது. அது விக்கிர வழிபாடாக இருக்கலாம், மதுபான அடிமையாக இருக்கலாம், விபச்சார அடிமையாக இருக்கலாம், கள்ள தொடர்பாக இருக்கலாம், அடுத்த சொத்தை ஏமாத்தி லட்சமா வீட்டில் வச்சிருப்பாங்க. அதெல்லாம் சாபம் தான். பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான். லஞ்சம்,
அதுவும் தவறு தான். இயேசு இருக்கிற வீட்டுக்குள்ளே ஒரு லஞ்சம் வராது. அந்த பணம் வீட்டுக்குள்ள வராது. கடைசி காலத்திலே எத்தனையோ காரியத்திலே தவறு தவறு தவறு. பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான். உங்க வீட்டில் ஒரு டைரி இருந்தால் எடுத்து எழுதி வச்சுக்கோங்க. ஏன்னா சில குடும்பத்தில் தொடர்ந்து பாவம் செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. அந்த இடத்துல வீட்டில் எப்படி ஆசீர்வாதம் இருக்கும், சமாதானம் இருக்கும்? நம்ம அப்படி யோசித்து பார்ப்போமே. சில வீட்டிலலாம் வியாதியே வந்துடும். ஏன்னா சாபம். துன்மார்க்குடைய வீட்டிலே கர்த்தரின் சாபம் இருக்கிறது அப்படின்னு சொல்லி வேதம் சொல்லப்பட்டிருக்கு. அதனால காலை வேளையிலே ஒருவேளை எச்சரிப்பு போல இருந்தா கூட ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் செய்தி கேட்குறீங்க. கீழே அழகா எழுதப்பட்டிருக்கு. பிசாசுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கே தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டார். ஒரு வீட்டில், ஒரு இடத்துல, ஒரு குடும்பத்தில், ஏதோ ஒரு இடத்துல பிசாசுடைய செயல்கள் இருக்கா, பிசாசுடைய கிரியைகள் இருக்கா, அந்த இடத்துல இயேசு கிறிஸ்து மகாராஜா இறங்கி வர வேண்டும். தேவனுடைய குமாரன் அந்த இடத்துல வெளிப்படும் போதுதான் அந்த இடத்துடைய பிசாசுன் கிரியைகள் அழிக்கப்படும். பிசாசுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கு தேவகுமாரன் எதுக்காக அந்த பூமியில வெளிப்பட்டார் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, பிசாசுடைய கிரியைகளை அழிக்கும்படி. ஒரு இடத்துல நீங்க இருக்கிறீங்க, பக்கத்துல சர்ச்சுக்கு புறப்பட்டு போறீங்க. சர்ச்சில் போய் சொல்றீங்க, என் கணவர் இந்த மாதிரி மதுபான அடிமையில் இருக்கிறாரு, என் கணவர் இந்த மாதிரி தவறான தொடர்பில் இருக்கிறாரு, என் கணவரை மீட்டெடுங்க, நாங்கள் குடும்பமாக வந்து சாட்சி சொல்லுன்னு சொல்லி அழகா ஆலயத்தில் போய் ஜெபம் பண்ணிட்டு வரீங்க. கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தா குடும்பத்தில் கணவர் ரட்சிக்கப்பட்டுருவார். அப்புறம் பார்த்தா குடும்பத்தில் பார்த்தா அழகா சர்ச்சுக்கு போயிட்டு இருப்பாங்க, ஞானஸ்தானம் எடுத்திருப்பாங்க, அப்புறம் திடப்படுதல் படிப்பாங்க, அப்புறம் சர்ச்சில் போய் சங்கம் கட்டி வாழ்ந்துட்டு இருப்பாங்க. ஒரு குடும்பம் கர்த்தராகிய இயேசு ராஜா சொந்த இரட்சகரா ஏற்றுக்கொண்ட பின்பாக அவங்களுடைய வாழ்க்கையில சகலவிதமான நன்மைகளையும் பெற்றுக்கொள்வாங்க, ஆவிக்குரிய நன்மைகளையும் பெற்றுக்கொள்வாங்க. ஒரு வீட்டில் பிசாசுக்கு இடம் கொடுக்கும் போது அந்த வீட்டு வாசப்படியில பாவம் படுத்து கிடக்கு, தீமை இருக்கு. சில வீட்டிலலாம் என் வீட்டில் என்ன பிரச்சனை, என்ன பிரச்சனை என்ன பிரச்சனை சொல்லி யோசிப்பாங்க. அந்த வீட்டுக்குள்ள பிசாசுக்கு ஏதோ ஒரு சின்ன காரியம் இருக்கும், சின்ன காரியம். பாவம் செய்கிறவன் இருதயத்தில் பாவம் பண்ணாலும் தப்பு தான், கண்ணில் பாவம் பண்ணாலும் தப்பு தான், சிந்தனையில் தவறான எண்ணங்கள் இருந்தாலும் தப்பு தான், தீமையை யோசித்தாலும் தவறு தான், காதில் தேவையில்லாத சத்தத்தை கேட்டாலும் தவறு தான். நிறைய குடும்பத்தில் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, நாங்கள் கரெக்டாக தானே பிரதர் இருக்கோம், நாங்கள் கரெக்டாக தானே இருக்கோம் அப்படிம்பாங்க. ஆனால் வீட்டில் பார்த்தா சினிமா படம் நாடகம் இஷ்டம் போல் வாழ்ந்துட்டு இருப்பாங்க. சில குடும்பத்தில் நல்ல கேம்லேயே அடிமையாக இருப்பாங்க. சின்ன பிள்ளைகள் பார்த்தா ஒரே கேம் தான். நிறைய இடத்துல இப்போ பார்த்தாச்சு. அது கிராமமாக இருக்கலாம், சிட்டியாக இருக்கலாம், எந்த நாடாக கூட இருக்கலாம். சின்ன பிள்ளைகள் என்ன பண்ணுன்னு சொல்லி பார்த்தா ஒரே கேம் கேம் கேம். அம்மா அப்பா வார்த்தைக்கெல்லாம் கீழ்ப்படியதே கிடையாது. கீழ்ப்படிஞ்சா மட்டும்தான் ஆசீர்வாதம், கீழ்ப்படிந்தா மட்டும்தான் தீர்க்காயுசு, கீழ்ப்படிந்தா மட்டும்தான் தேவ ஞானம் இருக்கும், கீழ்ப்படியும் போது தான் பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ள முடியும். ஒரு குடும்பம் சந்தோஷமாக சமாதானமாக இருக்கணுமா, அவங்க முதல்ல தேவனுடைய பிள்ளையா இருக்கணும். கர்த்தருடைய வார்த்தைக்கு, கர்த்தருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கணும். செவி கொடுக்கும் போதுதான் ஆசீர்வாதம். பிசாசுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கு எப்போ அழிப்பாரு? ஒரு மனுஷன் மனம் திரும்பினாதான் அந்த குடும்பத்துடைய அக்கிரம பாவம் எல்லாவற்றையும் மன்னித்து தான் ஆசீர்வதிக்கிறார். இப்ப நான் இருக்கேன், என் வாழ்க்கையில கர்த்தரை விட்டு நான் தள்ளி போன 1000 காரியங்கள் உண்டு. ஒரு மனுஷன் வியாபாரத்தில் இருக்கும்போது இஷ்டம் போல வாழ்ந்தாச்சு. ஆலயத்தில் போய் மறுபடியும் கண்ணீரோடு ஜெபம் பண்ண ஆரம்பிக்கேன். 5 வருஷம் கண்ணீரோடு அழுது ஜெபம் பண்ணியிருக்கேன். என் வாழ்க்கையில் நான் எந்தெந்த காரியத்தில் கர்த்தரை விட்டு தள்ளி போனோம், எல்லா பாவத்தையும் மன்னிங்கப்பா, மன்னிங்க 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 மன்னிங்கப்பா, என் பாவத்தை மன்னிங்கப்பா, கர்த்தருக்கு பிரியமில்லாமல் என்னெல்லாம் காரியம் இருக்கு எல்லாம் மன்னிங்கப்பா. கண்ணீரோடு ஜெபம் பண்ண ஆரம்பித்தேன். அழகா தேவனர்லி அப்போ மினிஸ்டர் கொடுத்தாரு. இன்னைக்கு எல்லா தேசத்துக்குள்ளேயும் சுவிசேஷம் அறிவிக்க அழகா தேவன் உதவி செய்து கொண்டிருக்கிறார். எப்படி? ஒரு பாவி மனம் திரும்பும்போது பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம். நான் பாவத்தில் வாழ்ந்துட்டு இருந்தேன், என் பாவத்தை மன்னிச்சிருங்கப்பா, நான் மனம் திரும்ப சொல்லி ஆசைப்படுறேன். பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் என்று எழுதப்பட்டிருக்கு. ஒரு பாவி மனம் திரும்பினார். இந்த செய்தியை காலையில் எத்தனையோ குடும்பத்தில் கேட்குறீங்க. ஒரு மனுஷன் பாவத்தில் வாழ்ந்துட்டு இருக்கானா, பாவம் செய்கிறவன் என்று எழுதப்பட்டிருக்கு. பாவம் ஒரு மனுஷன் செய்யும் போது பிசாசினால் உண்டாயிருக்கிறான். அந்த வார்த்தையை நீங்க நல்லா ஆழமா கேட்டணும்.
பாவம் செய்கிறவன் பிசாசினால் பிசாசினால் உண்டாயிருக்கிறான். அதே நேரத்தில் ஒரு மனுஷன் நன்மையை செய்ய ஆரம்பிச்சிட்டான் அப்படின்னா கிருபையினாலும் சத்தியத்தினாலும் பிறந்திருக்கிறான். நன்மையை யோசிக்கும் போது கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்றார். அந்த வார்த்தை நமக்குள்ள வந்துடும். நம்ம நன்மை செய்ய யோசிக்க ஆரம்பிக்கும் போதே கிருபையும் சத்தியமும் உண்டு என்று எழுதப்பட்டிருக்கு. ஆவிக்குரிய வாழ்க்கையிலே கிருபையும் சத்தியமும் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அவருடைய கிருபை இருந்தாதான் 24 மணி நேரம் நம்ம தேவனுக்கு பிரியமானபடி வாழ முடியும். சத்தியத்துல நடக்கும்போது தான் நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம எந்த ஒரு காரியத்திலுமே தடுமாறி போக மாட்டோம். அதே நேரத்தில் பிசாசுக்கு இடம் கொடுக்கும் போது தேவனுடைய கிருபை நம்ம இழந்து போயிருந்தோம். தேவனுடைய மகிமையை நம்ம இழந்து போயிருந்தோம். பரலோகத்தில் அவருடைய ஆசீர்வாதத்தை நாம் இழந்து போயிருந்தோம். தேவனுக்கு பிரியமா இருக்க அர்ப்பணிங்க. ஏன்னா எத்தனையோ குடும்பத்தில் இணைந்திருக்கிறீங்க, என்னையும் சேர்த்துதான். நானும் தேவனுக்கு பிரியமானபடி வாழ்ந்தா மட்டும்தான் ஆசீர்வாதம். பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான். ஒரு மனுஷன் 24 மணி நேரம் தேவன் எதிர்பார்க்கிற விதமாக உருவானால் போதும். காசு பணம்லாம் எல்லாம் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். 24 மணி நேரம் தேவனுக்கு பிரியமானபடி வாழ்ந்தா போதும். உண்மையா வாழ்ந்தா போதும். கர்த்தருக்கு பிரியமானபடி வாழ்ந்தா போதும். எல்லா குடும்பத்திலையுமே தேவன் எதிர்பார்க்கிற என்ன? தேவ சித்தத்துக்குள்ள ஒரு மனுஷன் வரணும். ஒரு மனுஷன் உலகத்துக்குள்ள போய் சிக்கிக்கொள்ளும் ஏதாவது ஒரு காரியத்துல போய் சிக்கிக்கொள்றான். பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான். அதனால தேவனுக்கு பிரியமானபடி வாழ்றதுக்கு அர்ப்பணிப்போம். நம்ம குடும்பத்தை கண்டிப்பா ஆசிரியப்பார். எங்களோட வாழ்க்கையில் ஏதாவது குறை இருக்கு அப்படின்னு ஒருவேளை யாராவது யோசித்தால், ஏன்னா சில குடும்பத்தில் அப்படி யோசிச்சுட்டு இருப்பாங்க. பிசாசுடைய கிரியில் அழிக்கணும் அப்படின்னா தேவனுடைய குமாரனே கூப்பிடுங்க. தேவகுமாரனே எங்க வீட்டுக்குள்ள வாங்கப்பா, எங்க வீட்டுல இவ்வளவு அக்கிரமமான காரியம் இருக்கு, அதெல்லாம் எடுத்து போட்டுன்னு சொல்லி கேளுங்க. உங்க குடும்பத்துடைய எல்லா கிரியிலும் அழிக்கப்படும். ஏதாவது பிசாசுடைய கிரியல் இருக்கா, தந்திரமான கிரியல் இருக்கா, அது எல்லாம் அழிக்கப்படும். ஆனா தேவகுமாரன் இறங்கி வரணும். தேவகுமாரன் இறங்கி வரும்போது அவங்க வீட்டுக்குள்ள ஒரு விடுதலை, ஒரு ஆசீர்வாதம், ஒரு சமாதானம். ஹல்லேலூயா. கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாய் நேசிக்கலாம் அன்பு நிறைந்த பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, நம்மை நன்றியோடு துதிக்கிறோம் சுதிக்கிறோம் ராஜா. புதிய நாளைக்கான கிருபைக்காக 1000 மடங்கு ஸ்தோத்திரம்ப்பா. உங்க கரத்துல அர்ப்பணிக்கிறோம்ப்பா. இந்த நாளில் ஜெபிக்கிற எல்லா குடும்பத்தையுமே கர்த்தர் ஆசீர்வதிங்க. புது கிருபையால் நிரப்புங்கப்பா. புது அபிஷேகம் நிரப்புங்கப்பா. உங்களுடைய வல்லமை தாங்கப்பா. மகிமையின் ஆவியானவர் எங்க மேல தங்கிற ராஜா. காண்டாமிருத்தது மேல தங்க ராஜா. கழுகுகளை போல செட்டலை விடுத்து எழும்பக்கத்தை கிருபை செய்யுங்க. இந்த நாள் முழுவதும் கர்த்தர் கூட இருங்க. ஆவிக்குரிய 9 கனிகளினாலும் ஆவிக்குரிய 9 வரங்களாலும் உங்க பிள்ளைகளை நிரப்பி ஆசுவீங்க. தாழ்த்துறாங்க, அர்ப்பணிக்கிறாங்க. இந்த நாளிலும் எந்தெந்த குடும்பத்திலே சிறையிருப்பில் இருக்காங்களோ, கட்டப்பட்ட நிலைமையில் இருக்காங்களோ, மரண கண்ணிலே சிக்கப்பட்ட நிலைமையில் இருக்கிறாங்களோ, சில குடும்பத்துக்குள்ளே உபத்திரத்தில் இருப்பாங்க, கடன் பிரச்சனை, பாடுகள் வழியாக கடந்து போயிட்டு இருப்பாங்க. எல்லா சத்துருவின் கிரியெல்லாம் வேரோட சுட்டெறியப்படட்டும். கர்த்தர் கூட இருங்க. கர்த்தருடைய நாமம் விடட்டும். அதிக அளவில் யாரெல்லாம் பிறந்த நாள் கொண்டாடுறாங்களோ, திருமண நாள் கொண்டாடுறாங்களோ, அந்த குடும்பத்தை கர்த்தர் இரட்டிப்பான நன்மை தந்து அந்த குடும்பத்தை சகல காரியத்திலும் ஆசீர்வதிக்க வேண்டும். உங்களுடைய கரம் தொட்டு உன் பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. காலவெளியில் ஜெபிக்கிறாங்க, ஜெப அபிஷேகம் தாங்கப்பா, கண்ணீரின் அபிஷேகம் தாங்கப்பா, மன்றாடி ஜெபிக்கிறது கிருபை செய்யப்பா. உங்களுடைய பாதுகாப்பில் அர்ப்பணிக்கிறோம். வெளிநாட்டில் இருக்காங்க, அவங்க இருக்கிற இடத்துல சகலவிதமான பாதுகாப்பு தாங்க. கர்த்தர் கூட இருங்க. சில குடும்பத்தில் தாழ்த்துறாங்க, அர்ப்பணிக்கிறாங்க. அவங்களுக்கு என்ன வேணுமோ எல்லாவற்றையும் தந்து உதவி செய்யுங்கப்பா. உங்கள் நாம மையம் விடட்டும். உங்களுடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். எத்தனையோ தேசத்துக்குள்ள இணைந்திருக்காங்க, அவங்களுக்கு என்ன வேணும் எல்லாவற்றையும் தாங்கப்பா. சில குடும்பத்தில் பஞ்சத்தில், தரித்திரத்தில், கஷ்டத்தில், வறுமையில், பிரச்சனையில், போராட்டத்தில் வாடி கொண்டிருக்காங்கப்பா. உங்கள் பிள்ளைகளோட வாழ்க்கையில் எல்லா உபத்திரத்தெல்லாம் மாற்றி தாங்கப்பா. தேவனார்ல அப்போ மினிஷானில் கர்த்தருடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம்ப்பா. ரவிராஜை உங்களுடைய பாதத்தில் அர்ப்பணிக்கிறோம்ப்பா. இந்த நாளிலும் ஜெபிக்கிற சிறுபிள்ளைகள் முதல் கொண்டு முதியோர் எல்லாரையும் உங்களுடைய பாதத்தில் அர்ப்பணிக்கிறோம்ப்பா. காலையில் டிரைவிங் லைனில் இருக்காங்க, அந்த குடும்பத்தையும் உங்களுடைய பாதத்தில் அர்ப்பணிக்கிறோம்ப்பா. காலையில் வியாபாரம் பார்க்கங்க, அவங்களையும் உங்களுடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம்ப்பா. காலை வேளையில் அப்பா விவசாயத்துக்கு புறப்படுறாங்க, இன்னுமாக காலை வேளையில் எத்தனையோ குடும்பத்தில் இணைந்திருக்காங்க, எல்லா குடும்பத்தையும் உங்களுடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். கர்த்தர் ஆசீர்வதித்து தாங்க. அதிகாலை வேளை தங்களை தாழ்த்துறாங்க, கிறிஸ்துனுடைய அவையமா இருக்கணும்ப்பா. உமக்கு பிரியமானபடி வாழணும்ப்பா. கலாத்தியர் 4:6 தேவன் தமது குமாரனுடைய ஆவியை உங்கள் இதயங்களை அனுப்பினார் என்று விதசம்படி
குமாரனுடைய ஆவினால் நிரப்பி ஆசிரியப்பா. ஜெபித்த எல்லா குடும்பத்தையும் அவங்களுடைய மன விருப்பத்தை நிறைவேற்றி ஆசிரியங்க. எங்களை தாழ்த்திரும். அவங்களுடைய கையின் கீழ் ஆசிரியங்க. அவங்களுடைய அப்பத்தையும் தண்ணி ஆசிரியங்க. அவங்க ஜீவனுக்கு என்ன வேணுமோ எல்லாவற்றையும் தந்து ஆசிரியங்க. காலை வேளையிலே ஜெபிக்கிற எல்லா குடும்பத்தையுமே கர்த்தருடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். பிதா குமாரன் பரிசுத்த நாமத்தினால முத்திரை போட்டு ஆசிரியங்க. சில குடும்பத்தில் தாழ்த்துறாங்க. அவங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர கர்த்தர் உதவி செய்யுங்க. கர்த்தர் உதவி செய்யுங்க. கர்த்தர் உதவி செய்யுங்க. யாரெல்லாம் தாழ்த்துறாங்களோ தேவனுக்கு பிரியமானபடி வாழ்றதுக்கு அர்ப்பணிக்கிறோம்ப்பா. என் நாமத்து நிமித்தம் எதை கேட்டாலும் சொன்னீங்க. கர்த்தராகிய இயேசு நாமத்தினால கேட்கிறோம். உமக்கு பிரியமானபடி நாங்கள் வாழணும்ப்பா. இந்த நாளில் ஜெபித்த எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் பொறுப்படுத்துவாங்க. யாரெல்லாம் தங்களை தாழ்த்துறாங்களோ அந்த குடும்பத்துடைய உபத்திரத்தை மாற்றித்தாங்கப்பா. கல்லான இருதயத்தை எடுத்து போட்டு சதையான இருதயத்தை தாங்கப்பா. உமக்கு பிரியமானபடி நாங்கள் வாழணும்ப்பா. உம்முடைய நல்ல ஆவியை தாங்க ராஜா. கொழுந்துடைய அக்னி என்னோட உள்ளத்துக்குள்ள பற்றி பிடிட்டும்பா. இரவு போலுமா வேதத்தை வாசிக்க தியானிக்க எங்களுடைய இருதய மனக்கண்கள் திறங்கப்பா. 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 புதிய நாளில் யாரெல்லாம் ஜெபிக்கணும் எல்லா குடும்பத்தையும் உங்களுடைய ஜீவனுக்குள்ள சாஸ்திரம் அர்ப்பணித்து அப்பா உமக்கு நாங்கள் நன்றி செலுத்தினோம். நன்றி செலுத்தினோம். நன்றி செலுத்தினோம். அப்பா பரிசுத்தத்தில் நாங்கள் நடக்கணும்ப்பா. பரிசுத்தால் நான் நிரப்புங்கப்பா. அப்பா யாரெல்லாம் இணைந்திருக்காங்களோ கர்த்தருடைய ஊழியத்தை முழு நேரமாக யாரெல்லாம் செய்கிறாங்களோ மிஷினரி ஊழியம் எல்லா குடும்பத்தையும் உங்களுடைய கரத்தில் அப்படிடும். அக்னி அபிஷேகம் நிரப்பி உங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறாங்க. இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால இயேசு நாமத்தினால வானந்தரவட்டும். சிங்காசனத்திலிருந்து பலன்களை திறந்து இடம் கொள்ளாமல் போக மட்டும் சகல குடும்பத்தையும் சம்பூர்ணமாக திருப்தியாக நிரப்பி ஆசிரியங்க. உங்களுடைய களஞ்சி உங்களுடைய பாத்திரம் உங்களுடைய பண்டாசாலை எல்லாம் நிரம்பி விளையிட்டுப்பா. கர்த்தர் பொறுப்படுத்துவங்க. எந்தெந்த குடும்பத்தில் அர்ப்பணிக்கிறாங்களோ எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் ஆசிரியங்க. இன்னைக்கு என்ன தேவைக்கா ஜெபிக்கணும் அது கர்த்தர் சந்திங்கப்பா. மனுஷன் இல்லை கர்த்தரே சந்திங்க. காலைவெளியில் ஜெபிக்கிறாங்க. வெளிநாட்டில் இருக்கிறாங்க. அவங்க இருக்கிற இடத்துல பாதுகாப்பு தாங்க. அவங்களுக்கு என்ன வேணுமோ எல்லாவற்றையும் தந்து ஆசிரியங்க. உங்களுடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். சில குடும்பத்தில் காலை வெளியில் படிக்கிற பிள்ளைகள் ஜெபிக்கிறாங்க. ஹாஸ்டலில் தங்கியிருக்காங்க. ஹோமில் தங்கியிருக்காங்க. வெளிநாட்டில் இருக்காங்க. எல்லா குடும்பத்தையுமே கர்த்தர் ஆசிரியங்க. அது மாத்திரமில்லை காலை வெளியில் ஜெபிக்கிற குடும்பம் கர்த்தராகிய நாமத்தினால் ஆசீர்வதிக்கட்டும். இந்த நாளில் அவங்களுடைய மன விருப்பத்தை கர்த்தர் நிறைவேற்றித்தாங்க. யாரெல்லாம் தங்களை தாழ்த்துறாங்களோ எல்லா குடும்பமும் கர்த்தராகிய இயேசு நாமத்தினால ஆசீர்வதிக்கப்படட்டும். சகல குடும்பத்தையும் கர்த்தர் பொறுப்படுத்துங்க. எத்தனையோ குடும்பத்தில் எத்தனையோ தேவையோடு ஜெபிக்கிறாங்க. அவங்களுடைய மன விருப்பத்தை கர்த்தர் நிறைவேற்றித்தாங்க. இந்த நாளிலும் நாங்கள் தேவனுக்கு பிரியமானபடி வாழ்ந்து ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும். ஹாஸ்பிட்டல்லே அவசர சிகிச்சையில் இருக்க குடும்பத்தை உங்களுடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். ஐசியூவில் இருக்காங்க, இன்பேட்டில் இருக்காங்க, ஆப்ரேஷன் டெலிவரி, நார்மல் டெலிவரி, சில குடும்பத்திலே கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இருக்காங்க, ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் இருக்காங்க, சில குடும்பத்திலே அப்பா யூட்ரஸில் ப்ராப்ளம், தலையில் ஆப்ரேஷன், ஹோமா ஸ்டேஜில் இருக்காங்க, மன அழுத்தம், சில குடும்பத்தில் கால் வலி, கை வலி, நரம்பு வலி, கழுத்து வலி, இடுப்பு வலி, கண்ணில் பிரச்சனை, சில குடும்பத்தில் அப்பா பல்லில் பிரச்சனை, எத்தனையோ குடும்பத்தில் அலர்ஜி, சில குடும்பத்தில் வைரஸில் பாதிக்கப்பட்டதுக்கப்புறம் சரீரத்தில் பலவிதமான பலவீனம், சில குடும்பத்தில் அப்பா முதுகு தண்டலத்தில் பிரச்சனை, எத்தனையோ குடும்பத்தில் ஜெபிக்கிறாங்க. கேன்சரில் பாதிக்கப்பட்டிருக்காங்க, எய்ட்ஸ் வியாதியில் பாதிக்கப்பட்டிருக்காங்க. எல்லா குடும்பத்தையுமே உங்களுடைய பாதத்தில் அர்ப்பணிக்கிறோம். கர்த்தர் கரம் தொட்டு சுகமாக்கி தாங்கப்பா. சுகமாக்குற வல்லமை இறங்கி வரட்டும்ப்பா. உங்களுடைய கரத்தில் ஒவ்வொரு குடும்பத்தையும் அர்ப்பணிக்கிறோம். ஜெபித்த எல்லா குடும்பத்துக்கும் கர்த்தர் பூர்ண சுகம் தந்து விடுதலை கொடுங்க. கர்த்தருடைய நாம மகிமை விடட்டும். எங்களுக்கு விசேஷமாக என்ன வேணும் உமக்கு தெரியும்ப்பா. இந்த நாளில் எங்கள் குடும்பத்தில் என்ன தேவை இருக்கு உமக்கு தெரியும்ப்பா. கடன் பிரச்சனையில் கஷ்டப்படுறாங்க. கர்த்தர் மனம் இறங்கி அந்த குடும்பத்தில் பிரச்சனையெல்லாம் மாற்றி ஆசீர்வதிக்க வேண்டும். என் நாமத்தின் எதை கேட்டாலும் சொல்லி இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிங்க. இந்த நாளும் ஜெபித்த எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் பொறுப்படுத்துங்க. காலை வேளையிலே வாட்ச்மேன் ஜெபிக்கிறான், செக்யூரிட்டி ஜெபிக்கிறான், போலீஸ் ஆஃபீஸ் ஜெபிக்கிறாங்க, ஆர்மியில் ஜெபிக்கிறாங்க, அதிகாரிகள் ஜெபிக்கிறாங்க, டாக்டர் ஜெபிக்கிறாங்க, நர்ஸ் ஜெபிக்கிறாங்க, டீச்சர் ஜெபிக்கிறாங்க, ஆஃபீஸில் வேலை பார்க்குறாங்க, வியாபாரத்தில் இருக்காங்கப்பா. இந்த எத்தனையோ குடும்பத்தில் வெளிநாட்டில் இருக்காங்க. எல்லா குடும்பத்தையுமே கர்த்தருடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். கர்த்தர் கூட இருந்து அவனுடைய மன விருப்பத்தை நிறைவேற்றி சம்பூர்ணமாக ஆசிரியப்பா. உங்கள் பிள்ளைகள் திருப்தியாக ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளட்டும். கர்த்தர் கூட இருங்கப்பா. உங்களோட ரத்த கொட்டைகளை வேலையடைத்து மூடி மறைத்து எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் பொறுப்படுத்துங்க. இந்த நாளில் பிசாசுடைய கிரியை அழிக்கும்படிக்கு தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டீங்களே. எந்த குடும்பத்திலே அப்பா விக்கிரத்தில் வழிபாடுல இருக்கவங்கள மாந்திரிகம், பிள்ளி, சுனியம், ஏவல் அந்த எல்லா செத்த கிரியை அழிபடுது ராஜா. பிசாசுடைய கிரியில் அழிக்கும்படிக்கு தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டு தேவகுமாரன் வெளிப்பட்டு எல்லா கிரிகளை அழித்து கொடுக்குற ராஜா. கர்த்தர் பொறுப்படுத்துவாங்க. உங்களுடைய கரத்திலே ஒவ்வொரு குடும்பத்தை அர்ப்பணிக்கிறோம். துதிகான மகிமையெல்லாம் ஒருக்கே செலுத்தினோம். இயேசு கிறிஸ்துவின் பிதாவே, ஆமென்.
தேவனுக்கே மகிமுண்டதாக. கர்த்தர் தாமே உங்களை உங்கள் குடும்பத்தையும் சகல காரியத்தையும் சம்பூர்ணமாக திருப்தியாக கர்த்தர் கொடுத்து ஆசீர்வதிப்பாராக. ஆமென். God bless you. Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.